ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கந்தசஷ்டி விரதம் தொடங்கும் முறை, முதலில் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பிரதமை திதியில தான் கந்தசஷ்டி விரதம் தொடங்கணும். எத்தனை நாட்கள் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கணும், விரதம் கடைபிடிப்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு என்ன, எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் நிறைவு செய்யணும், கந்தசஷ்டி விரதம் நீங்கள் கடைபிடிக்கும் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. கந்தசஷ்டி விரதம் பொதுவாக 3 முறைகளில் கடைபிடிக்கின்றார்கள். 1. காப்பு கட்டிக்கொண்டு கந்தசஷ்டி விரதம் கடைபிடித்தல். 2வது கலசம் அமைத்து விரதம் கடைபிடித்தல். 3வது முருகப்பெருமானின் திருவுருவப் படம் மட்டுமே வைத்து. இப்படி 3 முறைகளில் விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது. கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து நிறைவு செய்யும் வரை எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கந்தசஷ்டி விரதம் ஏன் கடைபிடிக்கணும்னா, தீராத வினைகள் நீங்க, குழந்தை பேறு அமைய, வேலை வாய்ப்பு கிடைக்க, கடன் தொல்லை நீங்க, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கலாங்க. இந்த வருடம் கந்தசஷ்டி விரதமானது வருகின்ற ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை 22/10/2025 அன்னைக்கு வருகின்றது. அன்றைய திதி பிரதமை திதி. விரதம் கடைபிடிக்கும் நாட்கள் ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி 22/10/2025 அன்னைக்கு தொடங்கக்கூடிய உங்களுடைய கந்தசஷ்டி விரதத்தை சரியாக ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி 27/10/2025 வரை, அதாவது திருச்செந்தூரில் சூரசம்மாரம் நிகழக்கூடிய நாள் வரை கடைபிடிக்கணுங்க. விரத காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கந்தசஷ்டி விரதம் பொதுவாக 6 நாட்கள் கடைபிடிக்கலாம். 6 நாட்களுக்கு மேலும் சிலர் 48 நாட்கள் வரை கூட கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறாங்க. அது அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் கடைபிடித்து கொள்ளலாம். உணவு முறையை பொறுத்தவரை கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் நீங்கள் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப முழுமையாக உங்களால் முடிந்தால் உபவாசமாக இருந்து பால் மற்றும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் கடைபிடிக்கலாம். அப்படி கடைபிடிக்க முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு 2 வேளை உபவாசமாக இருந்து விரதம் கடைபிடிக்கலாம். 3 வேளையுமே உபவாசம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நெய்வேத்தியம் செய்த பால் மற்றும் வாழைப்பழம் சாப்பிட்டு விரதம் கடைபிடிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் தண்ணீர் அருந்தலாமானா தண்ணீர் கட்டாயமாக அருந்தணுங்க. ஏன்னா நீங்கள் விரதம் கடைபிடிக்கிறதுனால உங்களுடைய உடல் எப்பொழுதுமே நீரேற்றமாக வைத்து கொள்வது நல்லது. தண்ணீர் அருந்துவதால் உங்களுடைய விரதத்தில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. கந்தசஷ்டி விரதம் தொடங்கும் நேரம் 22/10/2025 ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்க உகந்த நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. மாலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. காப்பு கட்டிக்கொண்டு கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் முறை, 22ஆம் தேதி ஐப்பசி 5ஆம் நாள் சரியாக காலையில் நீராடிட்டு கைகளில் மஞ்சள் தடவிய நூலில் விரலி மஞ்சள் கட்டி காப்பை கட்டிக்கலாம். நீங்களேவும் கட்டிக்கலாம், இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் கொடுத்து கட்டிக்கொள்ளலாம். அன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானினுடைய திருவுருவப் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து தீபங்கள் ஏற்றி முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு, அதாவது விநாயக பெருமானே இந்த 6 நாட்களுமே கந்தசஷ்டி விரதம் நாங்கள் முழுமையாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் கடைபிடிக்கணும். நாங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனையை முருகப்பெருமான் முழுமையாக ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு அருளாசி புரியணும்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கந்தசஷ்டி கவசம் படித்து உங்களுடைய விரதத்தை தொடங்கி கொள்ளுங்கள். வீட்டில் தொடங்க முடியாதவர்கள் ஆலயத்திலும் நீங்கள் உங்களுடைய கந்தசஷ்டி விரதத்தை தொடங்கி கொள்ளலாம். கலசம் அமைத்து கந்தசஷ்டி கவசம் கடைபிடிக்கும் முறை, கலசம் அமைப்பதற்கு ஒரு செம்பு அல்லது பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதற்குள் நீரை நிரப்பி மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம்னு வாசனை பொருட்களை போட்டு மா இலைக்கு மேலே தேங்காய் வைத்து அதற்கு மேலே பூக்களால் அலங்காரம் செய்து
கலசத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து வழிபாடு செய்து உங்களுடைய கந்தசஷ்டி விரதத்தை தொடங்கலாம். இது 2வது முறை. 3வது முறை இது எதுவுமே செய்ய முடியாதவர்கள் ரொம்பவுமே எளிமையாக முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு சந்தன குங்குமம் மட்டும் வைத்து உங்ககிட்ட என்ன மலர் இருக்கோ அந்த மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்து தீபங்கள் ஏற்றி கந்தசஷ்டி விரதம் தொடங்கலாம். மிகவும் முக்கியமாக உங்ககிட்ட செவ்வரளி மாலை இருந்ததுன்னா செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. விரதம் கடைபிடிப்பவர்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத முக்கியமான 5 விஷயங்கள்: அசைவம், புகை, மது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். விரதத்தின் போது பகலில் தூங்கக்கூடாது. தீட்டு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு செல்லக்கூடாது. இரவில் மட்டும் தரையில், அதுவும் சுத்தமான அல்லது புது துணி விரித்து உறங்கணும். தினமும் கந்தசஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை காலையும் மாலையும் நீராடிட்டு நீங்கள் உச்சரிக்கணும். கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் 6 நாட்களுமே ஒவ்வொரு நாட்களும் என்னென்ன நெய்வேத்தியங்கள் முருகப்பெருமானுக்கு வைக்கலாம் என்பதை தெரிஞ்சுக்கலாங்க. கந்தசஷ்டி விரதத்தின் போது முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நெய்வேத்தியங்கள் படைக்கப்படும். முதல் நாள் கோதுமை கேசரி, 2ஆம் நாள் பருப்பு பாயசம், 3ஆம் நாள் எலுமிச்சை சாதம், 4ஆம் நாள் தேங்காய் சாதம், 5ஆம் நாள் தேன் தினை மாவு மற்றும் 6ஆம் நாள் இறுதி நாளில் சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்யலாம். கந்தசஷ்டி விரதத்தின் மற்ற 5 நாட்களுக்கான பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் என்ன என்பதையும் பார்த்துடலாங்க. 23/10/2025 ஐப்பசி 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 வரை. மாலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. 24/10/2025 ஐப்பசி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. 25/10/2025 ஐப்பசி 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சதுர்த்தி விரதமும் வருது. விநாயக பெருமானையும் வழிபட்டுக்கோங்க. அன்றைய தினம் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. மாலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. 26/10/2025 ஐப்பசி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை. மாலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. கந்தசஷ்டி விரதத்தினுடைய நிறைவு நாளான சரியாக 27/10/2025 ஐப்பசி 10ஆம் தேதி திங்கட்கிழமை நீங்கள் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 2:45 வரை. மாலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை 4:45 5:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. இந்த வீடியோ மூலயமா கந்தசஷ்டி விரதத்திற்கான முழு தகவல்களையும் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.